guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க சுபா. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஆப்பிள் சிடர் வினிகரோட டாப் யூசஸ், அதாவது அதோட பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு, நம்ம ஹேருக்கு, அதே மாதிரி நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இந்த ஆப்பிள் சிடர் வினிகரை எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானும் வந்து கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு வினிகர். அது வந்து இந்த ஆப்பிளை வந்து நல்லா ஃபர்மெண்ட் பண்ணி புளிக்க வச்சு அதுக்கப்புறம் அதில் வந்து செய்யறது. ஸோ இதனால வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கின்னுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆப்பிள் சிடர் வினிகரில் வந்து பார்த்தோம்னா நிறைய லாக்டிக் ஆசிட் வந்து இருக்குது. இந்த லாக்டிக் ஆசிடுங்கிறது பார்த்தோம்னா AHA அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஆர்டினரி கெமிக்கல் பீல்லாம் இருக்குல்ல, அதில் AHA BHA அப்படின்லாம் நான் நிறைய சொல்லியிருப்பேன். ஸோ அதில் இந்த ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட் தான் வந்து லாக்டிக் ஆசிடு. ஸோ அந்த லாக்டிக் ஆசிட் வந்து ஆப்பிள் சிடர் வினிகரில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கெமிக்கல் பீல் வந்து வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லாக்டிக் ஆசிட் இருக்கிற ஆப்பிள் சிடர் வினிகரை வந்து கெமிக்கல் பீலாக வந்து ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் நல்லா சாஃப்டாக ஸ்மூத் ஆகும். பிகாஸ் மேலே இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே வந்து டோட்டலாக வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ அது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஏதாவது சன் டேன் ஆயிருக்குன்னா அது வந்து நீட்டாக வந்து ரிமூவ் பண்ணும். நம்மளுக்கு இந்த நிறைய பேருக்கு வந்து ப்ரீ மெச்சூர் ப்ரிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலேயே வந்து ஸ்கின் வந்து பயங்கரமாக சுருக்கம் விழுகிறது. நம்மளுக்கு யூஸ்வலாக வயசாகிட்டானே அந்த சுருக்கம் வந்து வரும். ஸோ அப்படி ஸ்கின்ல சுருக்கம் இருக்கவங்களுக்கு வந்து இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் யூஸ் பண்ணால் டெஃபினட்டாக இந்த சுருக்கம் எல்லாமே வந்து ட்ரீட் ஆயிரும். ஸ்கின் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்து மெயின்டைன் பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப லூஸ் ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு ஸ்கின் வந்து நல்லா டைட் ஆகும். அது தவிர வந்து ஸ்கின் டேக்ஸு, ஸ்கின் வார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணலாம். நான் முன்னாடியே வந்து ஒரு வீடியோவில் வந்து காட்டியிருந்தேன் ஸ்கின் டேக் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆப்பிள் சிடர் வினிகர் வச்சு ரொம்ப சேஃபாக வந்து வீட்லேயே வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் பண்ணி வைக்கிறேன். எல்லாத்த விட ரொம்ப பெரிய பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்கின்ல இருக்க பாக்டீரியா வந்து அது அழிச்சிரும். அதனால வந்து நம்மளுக்கு இந்த ஆக்னி, பிம்பிள், ஒயிட் ஹெட்ஸு அது எல்லாமே வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இதோட ஸ்கின் பெனிஃபிட்ஸு. இந்த ஆப்பிள் சிடர் வினிகரை வந்து அப்படியே ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே வந்து நம்ம ஃபேஸில் வந்து போட்டுறக்கூடாது. அது எப்பவுமே டைல்யூட் பண்ணி தான் போடணும். அதாவது இந்த தண்ணி கூட ஆப்பிள் சிடர் வினிகரை கரெக்டான ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். டைரெக்டாக ஆப்பிள் சிடர் வினிகரை எடுத்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோம்னா நல்லது செய்கிறத விட அது கெட்டது தான் வந்து செய்யும். ஸோ ஆப்பிள் சிடர் வினிகர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப பார்த்து பத்திரமா தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஆப்பிள் சிடர் வினிகரில் ஃபேஸ் வாஷு, அதே மாதிரி டோனரு, ஃபேஸ் பேக்கெல்லாம் எப்படி செய்யறதுங்கிறது பார்க்கலாம். ஃபேஸ் வாஷ் செய்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு 1/4 கப்பு வந்து தண்ணி எடுத்துக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் கிட்ட வந்து ஆப்பிள் சிடர் வினிகரை வந்து கலந்துக்கணும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் இந்த வாட்டரை வச்சு நம்ம ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கணும். சோப் எதுவுமே தேவையில்லை. இது நம்ம ஃபேஸில் இருக்க ஆயிலு, அதே மாதிரி அழுக்கு, அது எல்லாமே வந்து நீட்டாக வந்து ரிமூவ் பண்ணிடும். இந்த டோனர் செய்யறதுக்கு ஆப்பிள் சிடர் வினிகர் எடுத்துக்கலாம். நான் வாவ் பிராண்ட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம 1 பங்கு வந்து ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து எடுத்துகிட்டு அதுக்கு வந்து நம்ம 2 பங்கு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணணும். இந்த தண்ணி வந்து பார்த்தோன்னா கொதிக்க வச்சு ஆடின தண்ணியாக இருக்கலாம், இல்லை ஆரோ வாட்டராக இருக்கலாம், இல்லை டிஸ்டில்டு வாட்டராக இருக்கலாம். ஆட் பண்ணிக்கணும். இப்போ உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ்னால் நீங்கள் வந்து 3 மடங்கு தண்ணி வந்து ஆட் பண்ணணும். ஸோ இது கூட வந்து நான் இந்த 1 ஸ்பூன் கிட்ட ஆலிவ் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஸ்கின்னை வந்து கொஞ்சம் ட்ரை ஆகாது. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு ஸ்ப்ரே கேனில் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டோனரோட ஷெல்ஃப் லைஃப் லாஞ்சிவிட்டி வந்து பார்த்தோன்னா ஒரு 3 மாதம் கிட்ட வந்து வரும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, வெளியே வச்சாலும் சரி, சுத்தமாக வந்து கெட்டு போகாது. பட் ஸ்மெல் நல்லா ஹார்ஷாக வந்து இருக்கும். இது நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணிட்டு வந்தால் நான் இப்போ சொன்ன எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்து போயிடும். ஆக்னி போயிடும். அதே மாதிரி ஸ்கின் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸ்கின்னோட கலரு காம்ப்ளெக்ஷனும் வந்து ரீட்டைன் ஆகும். ஸோ ஒருவேளை வந்து உங்களுக்கு இந்த ஃபேஸ் வாஷாவோ இல்லை ஃபேஸ் டோனராகவோ இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் பேக்காக வீக்லி ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் பேக்குக்கும் ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணால் இந்த ஃபங்கல் ஆக்னி, அதே மாதிரி இந்த சிஸ்டிக் ஆக்னி எல்லாமே வந்து டெஃபினட்டாக வந்து க்யூர் ஆகும்.
ஃபேஸ் அதே மாதிரி நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் ஸ்கின்னுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தாச்சு. இப்போ ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து ஹேருக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா ஹேர் வந்து ரொம்ப டல் டேமேஜ்டாக ரொம்ப லைஃப்லெஸ்ஸாக இருக்கும். ஹேர் வந்து ஹெல்த்தியாகவே இருக்காது. நம்ம இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணோம்னா ஹேரோட pH வந்து மெயின்டைன் ஆகும். அதனால ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியாக வந்து தெரியும். இந்த ஆப்பிள் சிடர் வினிகரை வந்து நல்ல டிஸ்இன்ஃபெக்டன்ட்னு சொல்லலாம். நம்ம ஸ்கேல்பில் வந்து நிறைய ஃபங்கல் பாக்டீரியாலாம் இருக்குன்னா அதை வந்து இது ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன்ஸ் அதே மாதிரி இச்சினஸையும் வந்து இது குறைக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏசிவியில் வந்து பார்த்தோன்னா லாக்டிக் ஆசிட் இருக்குது, அதாவது இந்த AHA இருக்குது. இது தவிர விட்டமின் C இருக்குது, விட்டமின் B இருக்குது. அதனால நம்ம ஸ்கேல்பில் இருக்க டேண்ட்ரஃப் வந்து இது குறைக்கும். யாருக்கு வந்து ரொம்ப சிவியர் டேண்ட்ரஃபாக இருக்கோ டெஃபினட்டாக வந்து இந்த ஏசிவி வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் வந்து சிஜி மெத்தடு கேர்லி கேர்ள் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க. இல்லைனா வந்து நிறைய ஹேர் சீரம் நிறைய ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவேன், நிறைய ஹேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நம்ம என்ன தான் வந்து ஷாம்பு போட்டு நம்ம கிளியர் பண்ணாலும் ஸ்கேல்பில் வந்து கொஞ்சம் அழுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த கெமிக்கல்ஸ்லாம் வந்து ஸ்கேல்ப் விட்டு அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஸோ அதனால் வந்து நிறைய முடி கொட்டும், நிறைய பேருக்கு நிறைய ஹேர் இஷ்யூஸ்லாம் வந்து வரும். ஸோ தலைக்கு குளிச்சுட்டு ஃபைனலாக வந்து இந்த ஆப்பிள் சிடர் வினிகரை வச்சு நம்ம ரின்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்கேல்பில் இருக்க எல்லா கெமிக்கல்ஸும் கம்ப்ளீட்டாக வந்து வாஷ் அவுட் ஆயிரும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ஹேருக்கான பெனிஃபிட்ஸு. ஸோ இந்த ஏசிவி ரின்ஸ் வந்து எப்படி செய்யணுங்கிறது பார்க்கலாம். இந்த ஏசிவி ரின்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா 1 கப்பு வந்து பச்சை தண்ணி வந்து எடுத்துக்கலாம். அது கூட வந்து பார்த்தோன்னா ஒரு 2 மூடிக்கிட்ட இந்த ஏசிவி ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கணும். 2 மூடிங்கிறது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து வரும். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கடைசி கப்பாக வந்து இந்த தண்ணி வந்து நம்ம ஊற்றி ஹேர் வாஷ் பண்ணோம்னா ஹேர் நல்லா வந்து நம்மளுக்கு சாஃப்டாக ஷைனிங்காக வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொன்ன எல்லா பெனிஃபிட்ஸும் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஸ்கின்னுக்கு ஹேருக்கு மட்டும் இல்லாமல் ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆல்ரெடி வந்து வெயிட் லாஸுக்கு இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிற வீடியோ வந்து போட்டிருக்கேன். அது வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து யூஸ் பண்ணோன்னா என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. டெய்லி இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து குடிச்சிட்டு வந்தோன்னா. அது தவிர வந்து பார்த்தோன்னா டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ், அதாவது சுகர் பேஷண்ட் யாராவது இருக்கிறாங்கன்னா இது குடிச்சிட்டு வந்தால் டெஃபினட்டாக வந்து சுகரும் வந்து கம்மியாகும். இது தவிர வந்து பார்த்தோன்னா யாருக்கு வந்து அடிக்கடி இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ராப்ளம்ஸு நிறைய ஸ்டொமக்கில் நிறைய ப்ராப்ளம் வருது, ரொம்ப இன்டைஜஷனாக இருக்குது, கான்ஸ்டிபேஷனாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா ஆப்பிள் சிடர் வினிகர் எடுத்துகிட்டு வந்தால் இந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து சால்வ் ஆயிரும். ஸோ இந்த ஆப்பிள் சிடர் வினிகரை வந்து கெமிக்கல்னு நினச்சிக்க வேணாம். அது வந்து ஆப்பிளை வந்து கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி வருது, அவ்வளோதான். இதுவும் வந்து ரொம்ப ஒரு நேச்சுரலான ஒரு ப்ராடக்ட் தான். இந்த ஆப்பிள் சிடர் வினிகர்னால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய டாக்டர்ஸே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் வந்து ஏதாவது நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் வேணும் வெயிட் லாஸ்க்கு, அதே மாதிரி உங்களோட பாடிக்கு ஹெல்த்துக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் வாங்கும்போது இந்த மதர் அப்படிங்கிறது வந்து வாங்கினோன்னா பெனிஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லாவே வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கூடவே இந்த பெல் ஐக்கான் அதே மாதிரி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்து எனேபிள் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். ஸோ until we meet in the next video, see you, take care, bye bye.